ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு காப்பி ஏர்டோப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் போட்டு. ஸோ இது வந்து ஒர்த்தா இல்லை வேஸ்ட்டா அப்படிங்கிறது வந்து இந்த ஃபுல் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், இது வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரிஜினல் போட்டோட பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ 𝐸𝓍𝒶𝓂𝓅𝓁𝑒ன்னு கொடுத்துருக்காங்க. போட்டு அதுக்கப்புறம் ஏர்டோப்ஸ் வந்து 171 டின் ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட HD சவுண்டு குவாலிட்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன்லேயும், இன்னொரு பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் IP57 பாயிண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் QR கோடு, அதோட இன்ஃபர்மேஷனு, இது மாதிரி நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ரஸ், MRP இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டின் ஒயர்லெஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபு, அப் டு 16 hours டு ப்ளேபேக் டைமு, லைட் வெயிட்டு, இது மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பாக்ஸில் சுற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸு மேலே டாப்பில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பட்ஸ் இருக்கா, ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 பட்ஸ் வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ கேஸ் வந்து அது கீழே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கேஸை வந்து எடுக்கிறேன். கேஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு வெயிட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 2 பட்ஸுக்கு வந்து வரலாம். பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வெயிட்டே இல்லை. சுத்தமாக வெயிட்டே இல்லைங்க. இது எதுக்கு பாக்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு யூசர் மேனுவல். ஏன்டா எதுக்குடா யூசர் மேனுவல், அதான் பாக்ஸ்லேயே போட்டிங்களே, அப்புறம் எதுக்கு யூசர் மேனுவல், எதுக்கோ கொடுத்துருக்காங்க. சரி படிச்சுக்கோங்க. யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுக்கோங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, வேறு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைப்-C சார்ஜ் வந்து கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து மட்டும்தாங்க, எப்படியும் இங்கே தர்றது எதுவுமே நல்லா இருக்காது. அது வந்து காப்பி ப்ராடக்ட் வேறு. இப்போ வந்து நம்ம வந்து கேஸுக்கு வந்து வரலாம். கேஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து உங்களுக்கு அதில் சார்ஜிங் போர்ட் பக்கத்துலேயே ஒரு லைட் வந்து இண்டிகேஷன் ஆகிறது கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பட்ஸுக்கான ரைட் லெஃப்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பாக்ஸ் ரொம்பவே காம்பேக்டாக இருக்குங்க. கேஸ் வந்து ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. நம்ம வந்து போடலாம். பட்ஸை வந்து போட்ட உடனே வந்து அங்கே வந்து ஒன்று வந்து சென்சார் மாதிரி காட்டுது பார்த்தீங்களா, 100% இருக்குது பேட்ரி. கேஸில் வந்து இருக்குது. ஸோ பட்ஸில் வந்து ரெட் கலரில் லைட் வந்து இண்டிகேஷன் ஆகுது. அது ரெட்டில் இருந்தது அப்படின்னா சார்ஜ் வந்து ஏறுது அப்படிங்கிறது வந்து அர்த்தம். அதே இது ப்ளூ கலரில் வந்து எரிஞ்சுது அப்படின்னா ஃபுல் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது வந்து அர்த்தங்க. இப்போ வந்து உங்களுக்கு ரெட்டு தான் காட்டுது. நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வந்து ப்ளூவாக மாறிச்சுன்னா சார்ஜ் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த 100% அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 96, 95 அது மாதிரி எப்படி டவுன் ஆகிட்டே வரும். அப்போ வந்து அதில் இருக்க பாயிண்ட் எல்லாமே இந்த பட்ஸில் வந்து ஆட் ஆகும். அதுதான் இதில் வந்து கான்செப்ட்டு. ரொம்பவே லைட்டு வெயிட்டாக இருக்குங்க. ஓப்பன் பண்ணால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவில் எரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிருக்கு. ரெண்டுத்துலேயுமே இப்போ வந்து ஃபுல் சார்ஜில் இருக்குது. நம்ம வந்து ஃபோன் எடுத்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது, ஈஸியாக கேரி பண்ணலாம். இப்போ வந்து என்னோடய ஃபோன் எடுக்கிறேன். ஃபோன் எடுத்து வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். என்னோடய ஃபோனை வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த பட்ஸை வந்து வெளியில் எடுப்போம். நான் வந்து NCC சாங் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். இருங்க, ஃபஸ்ட்டு வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கலாம் என்னோடய மொபைல்லேருந்து. இப்போ வந்து பட்ஸை வந்து கையில் எடுத்துட்டேன். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் இண்டிகேஷன் வந்து ஆகுது. ஸோ அது எடுக்கும்போது பவர் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆன் ஆகிடும். இப்போ வந்து நம்மளோட மொபைலில் வந்து ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி பேர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பேர் ஆகிடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணேன், அதுவே ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடுச்சு. அதோட பேட்டரியோட கெப்பாசிட்டியும் அதில் வந்து காட்டுது. என்னோடய மொபைல் வந்து ஷோ ஆகுது பார்த்தீங்கன்னா, அதோட பிராண்ட் எல்லாமே சேர்த்து. நீங்கள் இது மாதிரி டக்குன்னு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கனெக்டே பண்ணோன்னா ஜஸ்ட் ஆன் பண்ணாலே போதுங்க. இப்போ வந்து NCC சாங் வந்து நான் ஏதாவது ஒன்று வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸில் வந்து டச் சென்சார் இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்கிட்ட 2 பட்ஸுமே இருக்குது. ஸோ லைட்டாக கை வச்சதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ இது மாதிரி ரொம்ப லைட்டாக ஸ்பீடாக இருக்குது, சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு இல்லை. இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நான் வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் வந்து லைட்டாக தெரியாமல் சொல்லியிருப்பேன், அப்போ வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து சிங்கிள் டேப் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஸ்டாப் ஆகுது. அதே மாதிரி சிங்கிள் டேப் பண்ணேன் அப்படின்னா வீடியோ வந்து ப்ளே ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிங்கிள் டேப் பண்ணேன், ப்ளே ஆகுது. இதே மாதிரி ட்ரிபிள் டேப் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சவுண்ட் வந்து டவுனு அப்போ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வேறு வந்து ஒரு 3 செகண்ட் வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் அது சிரி வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5 செகண்ட் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பவர் வந்து ஆஃப் ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு ஃபோன்லேயுமே இன்னொரு ஃபோன்லேயுமே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஒரு ஃபோனில் இன்னொரு பட்ஸ், இன்னொரு ஃபோனில் இன்னொரு பட்ஸ், அந்த மாதிரி 2 ஃபோனில் ஒவ்வொரு பட்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பட்ஸ் வந்து கேஸில் வச்சுட்டு இன்னொரு பட்ஸ் கூட தனியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சாங்கு, அதாவது நெக்ஸ்ட்டு சாங் வந்து பண்ண முடியல. இதே இது வந்து ஸ்பாட்டிஃபை இது மாதிரி தான் வந்து சாங்ஸ் வந்து ஆப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆல்ரெடி போகுது கரெக்டாக ப்ரீவியஸ் சாங். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு சாங் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் டச்சில் வந்து ட்ரிபிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து போகுது. நான் அதில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். இது யூடியூப் அப்படிங்கிறதுனால இதில் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ செஞ்சு பார்த்தேன், எதுவுமே கரெக்டாக வேலைக்கு ஆகலை. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி தான் நிறையா சாங்ஸ் வந்து MP3 ஆப்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது வந்து இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 850. இந்த ப்ரைஸுக்கு இது வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த்து கிடையாதுங்க. என்னடா ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஆமாங்க இது ஒர்த்து கிடையாது. எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 1000 பட்ஜெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்ல ஹெட்செட் தான் வந்து அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டில் தான் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் தாராளமாக அதில் வாங்கலாம். இது வந்து ஒரு 500-600 தாங்க ஒர்த்து. அதுக்கு மேலே இது ஒர்த்தே கிடையாதுங்க. ஏன்னா ஏன் இது ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்னும் நீங்கள் ஒரு 150 ருபீஸ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து போல்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜப்ரானிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸில் வந்து ஹெட்செட் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் MIVலேருந்து 600-650க்கு தான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே அவ்வளோ கம்மியாக இருக்குது. இது வந்து ஒரு காப்பி தாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 850 அந்த மாதிரி தான் 800 சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்து இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களாவது இந்த போட்டோட காப்பி வாங்காமல் ஸோ ஒரு நல்ல பிராண்டை வாங்கி மியூசிக் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.